என்ன தேங்காவை தூக்கி போட்டு பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறீங்க? இல்லை, இது பம்பளி மாஸ் பழம். எவ்வளோ பெரிய பழமாக இருக்குது பாருங்களேன். இது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. லெமன், சாத்துக்குடி, ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபேமிலியில் வர்ற மிகப்பெரிய பழம் தான் இந்த பம்பளி மாஸ். இதை இங்கிலீஷில் பொமிலோ ஃப்ரூட்னு சொல்லுவோம். எங்கள் சம்மந்தி வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ பழம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இவ்வளோ பழத்தை நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு நான் ஒன்று வச்சுட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். அப்போ ஒரு அக்கா கேட்டாங்க, இது என்ன இவ்வளோ பெரிய பழமாக இருக்கே, இது என்ன பழம் அப்படின்னுட்டு கேட்டாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 50க்கு மேலே இருக்குங்க. அவங்க பேரப்பிள்ளை எல்லாம் இருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த பழத்தை பற்றி தெரியல அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ 2K கிட்ஸ்க்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பட் அவங்களுக்கே தெரியல அப்படிங்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி இந்த பம்பளி மாஸ் பழத்தை உதுத்து விட்டு நிறைய ஜீனி போட்டு அது மேலே தூவி ஒவ்வொரு கிண்ணத்தில் எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிடுவோம். பட் ஏன் அந்த அக்காவுக்கு தெரியல அப்படிங்கிறத எனக்கு நிஜமாவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறமா அதோட பம்பளி மாஸ் பழத்தை பற்றி நான் எடுத்து சொல்லி அதோட பலன்களை பற்றி நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இதோட பலன்களை வந்து நான் கூகுள் சர்ச் பண்ணும்போது இது தனித்தனியாக நான் விட்டமின் ஏ, பி, சி இப்படிலாம் நான் சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அனைத்து விதமான சத்துக்களுமே அடங்கியிருக்கு அந்த பம்பளி மாஸ் பழத்தில். இதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதை விட நல்லா சூ பண்ணி சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் அது மாதிரியே உதுத்து விட்டு எனக்கு ஜீனி எல்லாம் போட்டு எடுத்து வச்சு இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதோட பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கொடுத்தேன். இது மாதிரி இந்த மாதிரி பழங்கள் கிடைக்கும் போது நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதை விட இன்னொன்று வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, சீசனல் ஃப்ரூட்ஸு அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து எந்தெந்த சீசனில் நமக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். பழம் ஏன்னா இந்த பம்பளி மாஸ் பழம் வந்து அவ்வளோ பெரிய பழமாக இருக்குது. பட் அதில் சீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த விதையை போட்டாலே இந்த செடி வந்து முளைக்குங்க. ஸோ இந்த பம்பளி மாஸ் பழம் கிடச்சிதுன்னா வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உருவ கேலி ஒருத்தவங்களை செய்யும்போது ஒரு கிண்டலுக்காக ஜாலிக்காக பம்பளி மாஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜாலிக்காக கிண்டல் பண்ணுறது கூட பாடி ஷேமிங் பண்ணுறது தேவையில்லை அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. இந்த பம்பளி மாஸ் பழத்தை பற்றி என்னுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.